1962 ஆண்டுக்கு பிறகு மத்தியில் ஆளும் கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஜனாதிபதி திரௌபதி முர்முவை நாளை சந்தித்து மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் பிரதமர் மோடி. லோக்சபா தேர்தலில் பாஜக 240 இடங்களில் மட்டும் வென்றது. மத்தியில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் 272. பாஜகவால் தனித்து 272 இடங்களை பெற முடியாமல் போனாலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்கள் உள்ளன. சுயேட்சை எம்பிக்களும் ஆதரவு தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து டெல்லியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக தலைவர்கள், தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் பாஜக எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பாஜக நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்படுகிறார். இந்த கூட்டத்துக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் ஆதரவு கடிதத்துடன் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை நேரில் சந்திக்கிறார் நரேந்திர மோடி. இந்த ஆதரவு கடிதங்களை கொடுத்து மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார் நரேந்திர மோடி. நாட்டின் முதல் பொது தேர்தல் 1952 நடைபெற்றது. 1962 ஆண்டு வரை மத்தியில் ஆளும் கட்சிதான் அடுத்தடுத்து தொடர்ந்து 3 முறை புதிய ஆட்சியை அமைத்தது. தற்போது அதே வரலாறு திரும்பியுள்ளது. 2014 ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் பாஜக ஆட்சி அமைத்தது. 2019 தேர்தலிலும் வென்று பாஜக ஆட்சியே அமைந்தது. தற்போது 3வது முறையாக மத்தியில் ஆளும் கட்சியே புதிய ஆட்சியை அமைக்க இருக்கிறது. இதனை பிரதமர் மோடி பாஜகவினருக்கு நன்றி தெரிவிக்கும் உரையில் சுட்டிக்காட்டியும் இருந்தார்.